ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கரண். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போடுவோம். சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாத வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம வந்துட்டு வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரியான இடம். ஸோ அங்கே போகிறோம் நம்ம. அது வந்துட்டு கூகுள் மேப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டரு காட்டுது. பட் நம்ம கூகுள் மேப் சொல்கிற வழியிலேயே போயிடுவோம். நம்ம கூகுள் ஒரு வழி காட்டும், நம்ம ஒரு வழியில் போவோமா. ஸோ சுற்றிட்டு போனால் எப்படி போனாலும் ஒரு 75 கிலோமீட்டர் டு 80 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்கும். வாங்க இன்றைக்கி போயிட்டு அங்கே ஒரு ஜாலி பண்ணலாம். நம்ம எந்த ரூட்டில் போகணுன்னா, எங்கள் ஊர்லேருந்து தேனி டு பெரியகுளத்துலேருந்து தேவதானப்பட்டி, அடுத்து மஞ்சளாறு, அடுத்து கொஞ்சம் காட்டுக்குள்ளெல்லாம் போகணும். அப்படி தான் போனால் தான் நம்ம வந்துட்டு அந்த வழுக்குப்பாறைக்கு போக முடியும். இப்போ நம்ம தேனி தாண்டி போய்கிட்டு இருக்கோம், தேனி பெரியகுளம் தாண்டி. இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாக தான் போகணும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கோளாறான டிரைவர்ஸ்லாம் வருவாங்க, நம்மளை லைட்டாக தட்டி விட்டுட்டு போகிறதுக்கெலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே இருந்தால் தான் வந்துட்டு லெஃப்ட் சைடு பாதை போகுதா, இது வழி போனால் தேவதானப்பட்டி. ஸ்ட்ரைட்டாக போனோன்னா திண்டுக்கல் பைபாஸ். இது வந்துட்டு திண்டுக்கல் திருச்சி அந்த பக்கம் போகலாம். நான் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், மஞ்சளாறு 8 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய்ட்டு நேராக போய் தேவதானப்பட்டியிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் அங்கே இருந்துட்டு மஞ்சளாறு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் வந்துடும். ஸோ மஞ்சளாறு டேம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு நம்ம வழுக்குப்பாறைக்கு போக முடியும். காய்ஸ், நம்ம தேவதானப்பட்டிக்கு வந்துட்டோம் காய்ஸ். இங்கேருந்து தான் ஏதோ ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் பைக்கில், நான் வந்துட்டு பின்னாடி போய்கிட்டு இருந்தேன். எந்த லெஃப்ட்னு தெரியலையே காய்ஸ். இந்த லெஃப்டா இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அங்கே ஒரு போர்டு இருக்கும் சொன்னால். ஸோ நம்ம இந்த போர்டை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே இந்த இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட்டில் தான். இந்த லெஃப்ட்டில் ஒரு 7 கிலோமீட்டரும் 6 கிலோமீட்டரும் சம்திங்ஸ் வரும். அங்கே போயிட்டோன்னா அது மஞ்சளாறு டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து அந்த பக்கம் உள்ள போகும். முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காங்க 3 பேர். ஸோ நம்ம பின்னாடி நானும் இந்த பையனும் போய்கிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் அது எங்கே தான் போகுதுன்னு. சொல்லு தம்பி. தம்பி, நாங்கள் மஞ்சளாறு டேமுக்கு கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம் தம்பி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த ஊருக்குள்ள? மஞ்சளாறுக்குள்ளையா? தேவதானப்பட்டிலேருந்து உள்ளே வந்துட்டு இந்த மஞ்சளாறு போகிற ரோட்டில் நிற்கிறோம். உள்ளே கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி வந்துட்டோம். இங்கே ஒரு ஆர்ச்சி இருக்குது பாருடா.
ஆ அங்கே தான் இருக்கும். எந்த பக்கம்? ஆட்சியில் போகணும், லெஃப்டில் தானே? ஓகே ஓகே ஓகே, வந்துக்கிட்டே இருக்கும். முருகா ஏரியாவே ரொம்ப அருமையாக இருக்குது. கூட கூட்டிகிட்டு போங்கடா, வழி தெரியாத சொன்னான். அவனுங்க பாட்டுக்கு எங்கள் 2 பேர்த்த மட்டும் வச்சுட்டு ஜாலியாக போயிட்டாங்க. எங்களுக்கு வழி தெரில. ஒழுங்கு கூகுள் மேப் போட்டால் கூகுள் மேப்பு வேறு பக்கம் காட்டுது. ரொம்ப கஷ்டம். நம்ம போய் அவனுங்களை எப்படியாவது பிடிச்சி அவங்க கூட போனால் தான் சேஃப்டி. அவனுங்க ஆல்ரெடி அதில் ஒருத்தர் இருக்கான், தாசன். அவன் தான் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கானாமா. ஸோ அவன் கூட போனால் தான் நம்ம விஷயம் எது நல்ல பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டு போவோம். வாங்க போய் பார்ப்போம் எங்கே இருக்காங்க. அவனுங்க எங்கே இருக்காங்க? என்ன இருக்கானுங்க பாருங்கள். இவங்க தான் நம்ம கூட்டாளிங்க. இவன் பேர் காசு. இவன் தான் என்னோட நண்பன். இவன் பேர் வடிவேலு. குச்சி வச்சுருக்கான் பாருங்க. இவன் வந்துட்டு ஒரு 21 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. ஸ்லிப் ஆகாது. ஒயரமா இருக்கனால பாரு கூப்பிடுறேன். நண்பா வாங்க போவோம். இவனுங்களோட கனவு தான் இருந்தது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் பாருங்க. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பண்ணிகிட்டே தான் போகிறோம். சும்மாவே போக மாட்டாங்க. வந்து யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி போகல நம்மளோட வாழ்க்கை. ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கோம். நான் ட்ரை பண்ணிட்டு போகிறது வந்துட்டு அவன் வந்துட்டா வேற மாதிரி சொல்லுவான் தம்பி. ஆனால் வந்துட்டு அப்படி தானே வச்சுருவான். நம்ம வந்துட்டு ரேடியோலாம் படிச்சுட்டு இருக்கு. புதுசாக புது இதெல்லாம் வந்துருக்கு. ஒருத்தர் சைடாக போனோம்னா ஃபேமிலி இருந்து எப்படி போகணுன்னு எங்களுக்கு ரூட்டே தெரியாது. நாங்கள் சும்மா அப்படி கூகுள் மாமா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போகணும்னு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நின்று உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. தெரிய மாட்டேங்குது. சும்மா சுற்றி நெடுக்க எல்லா பக்கம் போகிறாங்க. வட்டாறு வட்டாறு
அவனுக்கு தெரியுமா? போங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா இது மஞ்சளார் டேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியலை. இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு தான் வந்துட்டு கொடைக்கானல் போகிற ரூட். அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த டேமை ரொம்ப அழகாக தெரியும். அந்த கார்னரில் அதேமாதிரி அந்த கார்னர்லேருந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் தெரியும் ரொம்ப ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் தான் அவ்வளோதானா? நம்ம பாதை மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டு வந்த பாதை பார்த்தா டெட் எண்டாக இருக்குது. எப்போவும் போல் நம்ம தப்பான ரூட்லேயே வந்துட்டோம். மறுபடியும் என்ன செய்வோம், நம்ம இந்த பக்கம் தான் போகணும். இவனுங்க 2 பேர் பேச்சு கேட்டு வந்து தான் நாங்கள் வந்துட்டு இப்போ தப்பான ரூட்டில் வந்திருக்கோம். வச்சா தாசு கொஞ்சம் கடும் கோவத்தோடு போய்கிட்டு இருக்கான். வேறு எங்கிட்ட ஒரு ரூட் இருக்குது சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போவோம். எந்த பக்கம் போவோம்னு தெரில. போயிட்டே இருப்போம். ஒரு வேளை அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். பாதையிலேருந்து இந்த ரூட்டு அந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். தெரியலை, இதுவும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. இந்த ரூட்டு தான் நான் சும்மா கொஞ்சம் மெதுவாக போய் பார்ப்போம். பாட்டி இந்த சைடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம். இந்த பக்கம் செம அழகாக இருக்குது பாருங்களேன். ரோடு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப தான் நல்லா இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருக்குது. பார்த்தா இந்த பக்கம் தான் நினைக்கிறேன்டா ஃபால்ஸ். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். தம்பி ஆமாம் சொல்கிறான். நம்ம போய் பார்க்கலாம். போய் பார்த்தா தான் தெரியும். முன்னாடி ஒரு அட்ரஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது நோக்கிக்கிட்டே போகிறாங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்களேன், மஞ்சளார் டேம். ரெண்டு பேரை காணுமே எங்கள் கூட வந்ததில்ல. இந்த 2 பேரை காணும். இவனுங்க விட்டுட்டு போயிட்டுருக்கானுங்க. வந்துருவாங்களா? ஃபோட்டோகிராஃபில் இறங்கிட்டாரு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த கார்னர் தான் கொடைக்கானல் போகிறப்போ ஒரு பெண்டு. அங்கேருந்து பார்த்தோன்னா இந்த ஊர் அழகாக தெரியும். அங்கேருந்து பார்த்தா தான் அந்த ஃபால்ஸும் தெரியும். அங்கே தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்.
கோவில்கள் போகிறாங்க. போகிறானுங்க பாதை இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு நல்லா இருக்கு ரோடு. ஸோ நம்ம போவோம் சொல்லி போயிட்டு என்னவா பாதை மோசமா இருக்கா? புரியல. நான் அவங்க கூட வரவா? அதுக்கு எல்லாமே நடந்து போகலாம் மச்சான். ஓ அதுக்கு தான் நிற்க விட்டு போறியாங்களே. இந்த வண்டியடா கொண்டு போறீங்க? அந்த அந்த உனக்கு கண்ணாடி எங்கே கிடச்சிச்சு? அது என்னோடதுப்பா. மறுபடியும் இங்கே இருந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து தான் போகணுமாம்மா. ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி போகிறோம்னால சும்மாவே போக முடியல போல். இதில் பைக் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப மணலாக இருக்குது. பைக் ஸ்கிட்டாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 ஃபால்ஸ் இருக்குமா. கீழே ஒன்று மேலே ஒன்று. அந்த தாத்தா சொன்னார் கீழே இருக்கிறத விட மேலே தான் தம்பி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே போங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி 2 பேர் பைக் எடுத்துகிட்டு போட்டானுங்க. அவனுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில. இங்கே வரைக்கும் பைக்கே வரலாம் போல். ஆனால் அந்த தாத்தா டோக்கன் போடுறதுக்காக வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்காரு. அது தெரியாமல் நம்ம வண்டி அங்கேயே போட்டு அந்த தாத்தா நமக்கு நல்லது பண்ணுறாரு நினச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போவே மூச்சு வாங்குதே. காஞ்சி போயிருக்கியா கோழி? அப்புறம் காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு லேஸ் வந்துட்டு நம்ம ஊரில் 5 ரூபா தான், இங்கே 10 ரூபா விற்கிறாருன்னு இன்ன வரைக்கும் புலம்பினே வந்தேன். இப்போ எடு சாப்பிடுவோங்கிற. காசு வேஸ்ட் ஆகுதுன்னா அதை சாப்பிடக்கூடாதா தம்பி? அப்போ வாங்கும்போது கசப்பாக இருந்துச்சா? இது 4 10 ரூபாயா உங்கள் ஊரில் கேட்டுக்குங்க. உங்கள் ஊரில் என்னன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. 10 ரூபாண்டா.
ஏறி போயிட்டு அவ்வளோ காசு காசு முன்னாடி வந்துருக்கா காசு அப்புறம் முன்னாடி நேரம் போகிறேன் சாகசம் பண்ண போறாரு. செவலை தாவுடா தாவு. நீ வேற சும்மா போடா. வச்சா நீ அது மாதிரியே பண்றது. செவலை தாவுடா தாவுடா இப்படிதான் செருப்பை கழட்டிவான் நடுவில் போய். ரொம்ப உள்ளியா இருக்கா, எதுல கால் வைக்கிறதே தெரியல. குதிச்சிரு. அண்ணன் வீடியோ எடுக்கிறாரு கையாமியா. அவரே எங்க சங்க தலைவர். அவரே அண்ணன் என்ன சொல்லுங்க, அண்ணன் ஊர்ல அடியில போன்ல ஒரு ரெக்கார்ட் பண்றாத. இரு வச்சா கேமரால எடுத்துக்கிறேன். சரி வாங்க போங்க. இந்த ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆகுது, பட் ஸ்லோ ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹீட்டாக இருக்கனால கொஞ்சம் நான் ட்ரௌசராக நிற்கிறேன் ஆல்ரெடி. தலையில கூட்டு